சொல்லுங்க. தத்துவாச்சாரியில் மிக சிறப்பாக எந்த ஆலயத்தில் எந்த விழா நடந்தாலும் முதல்ல நிற்பார் நண்பர். நல்ல சிவ தொண்டர், முருக பக்தர், அம்ப தாயாருடைய திருத்தொண்டர். நம்ம கங்கையம்மன் கோயிலில் எப்பவுமே கூட இருப்பார். விஜயதசமி இலக்கிய விழாவிலே ரொம்ப அருமையான இலக்கிய தொண்டர். இப்போ இந்த கோயிலுடைய பிரம்மோற்சவத்தை பற்றி இப்போ நம்மக்கிட்ட சில செய்திகளை பகிர்ந்து கொள்கிறார். ஒரு முருகர் கோயிலில் ஒரு சிறப்பு என்னன்னா, நம்ம கோயிலில் கிணறு இருக்குது. அந்த கிணத்துல அப்போது ஒரு குழந்தைய போட்டு போயிட்டாங்க. போட்டு போயிட்டு அப்போது கோபுரம்லாம் கிடையாது, அந்த கதவு பூட்டின்னு போயிட்டாங்க. அப்போ பின்னால் குடும்பம் குழந்தை எங்கன்னு கேட்டு திருப்பி அந்த அவர் ட்ரிங்க்ஸ் மேன் கோயிலில் திறந்து கிணத்துல பார்த்தா குழந்தை அப்படியே மிதங்கி நின்றது. அந்த குழந்தைக்கு உயிர் வழங்கி அற்புத கடவுள் நம்ம முருகப்பெருமான். அது சிறப்பு. அதே போல் ஆண்டுதோறும் பிரம்மோற்சவம் நடப்பது வழக்கம். இப்போ இந்த வருஷம் எப்போ நடக்குது? இந்த வருஷம் 28/3/2024 விழாக்கிழமை. ராத்திரில கோபுர தரிசனம் 12 மணிக்கு. ராத்திரி 12 மணிக்கு சாமி வெளியே விடுறாரு. தவணக்கொடை சேதப்பேட்டை தவணக்கொடை வரும். அது பிறகு தான் சாமி திருவீதி மாடவீதி கோயில் சுற்றி வரும். இந்த விழா செய்தது செங்குந்த சமுதாயம். அதில் தலைவர் PS சுகுமார் செங்குந்தர், தலைவர் செங்குந்த சமுதாய கமிட்டி, செயலாளர் SM சுந்தரம், செயலாளர் செங்குந்த சமுதாய கமிட்டி, பொருளாளர் TM மார்க் செங்குந்த சமுதாய கமிட்டி மற்றும் உறுப்பினர்கள், துணைத் தலைவர், இணைத் தலைவர் எல்லாம் இருக்காங்க. இப்போ வாரியார் சாமியில் இந்த கோயில் அவர் நம்ம கடைக்கால் போடும்போது வந்தார். கடைக்கால் போடும்போது வந்திருக்கிறாரு. இப்போ வாரியார் சாமியில் இந்த கோயிலில் எங்கேயும் வேறு எந்த கோயிலையும் எங்கள் காங்கேயநல்லூரில் இருக்குது சிலை இருக்குது. உள்ள நம்ம சிலை இருக்குது. அது ஒரு பெரிய விசேஷம். அப்போ அவர் வந்தார். திருவள்ளம் சாமியார் வந்தார். திருவள்ளம் பழைய சாமி. ஆமாம், அவர் வந்தார். ஏன் இப்போ அங்கே சமைச்சாக்கிறாரு. அவர் தான் போய் சாமி. ஆமாம், நாங்களே எங்கள் வீட்டில் கூழே சாப்பிட்டேன். அவர் வந்தார். அப்போ நான் கூட இருந்தேன். நான் அவர் பெரிய சித்தருங்க. திருவள்ள சாமி ஜனவரி 1ஆம் தேதி அவருடைய நினைவு நாள் நடக்கும். அவரும் இங்கே வந்திருக்காரு. பட் வாரியார் சாமிகள் இந்த இடத்துக்கு ரொம்ப தொடர்புடையவர். வாரியார் சாமியுடைய பிரசங்கம் நடந்திருக்கு. அதனால் அருள்மிகு வள்ளி தேவசேன சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் மிக விமர்சையாக கொண்டாடப்படும். பல்லாயிரக்கணக்கான மக்கள் அன்றைக்கு முருகனை தரிசிப்பார்கள். ஐயா சொன்ன மாதிரி இதை செங்குந்தர் கமிட்டி இதை ஆண்டுதோறும் ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு வராங்க. பிரம்மோற்சவம் மட்டும் இல்லைங்க, வைகாசி விசாகம் ஒவ்வொரு நாள் திருவிழாவையும் முருகன் தொடர்புடைய நிகழ்வுகளை மாதம் கிருத்திகையிலேருந்து ஆரம்பித்து அருமையான அன்னதானம், நல்ல பிரசாதம் இங்கே ரொம்ப அருமையாக நடைபெறுகின்ற ஒரு திருக்கோயில். குறிப்பாக நான் மீண்டும் வசந்த சிவாச்சாரியை சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த அளவுக்கு அவர் பக்தர்களை ஈர்த்திருக்கிறாரு. இளைய பட்டாளமாக அவர்கிட்ட இருக்குது. இளைய சமுதாயத்தை முருக பக்திக்கு ஈடுபடுத்தி அவர்களையும் சேவை செய்வதில் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவர் சிவாச்சாரியர். இந்த கோயில் சிவாச்சாரியர் வயசு ரொம்ப இளமை. அவர் 35 வயசு, 30லேருந்து 35 வயசு இருக்கார். சின்ன வயசில் அந்த அளவுக்கு அவர் சாதனை செய்கிறார். குழந்தைவில் அவங்க அப்பா கூட இங்கே இருப்பார். அதை தொடர்ந்து செய்கிறாரு. எனக்கு என்ன அவர்கிட்ட சிறப்புனா இளைஞர்கள். ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா இந்த உற்சவர் வீதி வளம் வந்ததுங்க, எல்லாமே இளைஞர்கள். அதெல்லாம் ரொம்ப அந்த பெருமைக்கும் பொறுப்புக்கும் காரணம் இங்கே இருக்கிற சிவாச்சாரியர். அவர் பாராட்டியே ஆகணும். ஆகவே முருகப்பெருமானுடைய அருள் இந்த பங்கு நடத்துறது செங்குந்த சமுதாயத்தினால் தான் நடத்தப்படுகிறது. ஓகே.